திரு மன்மோகன் சிங் அவர்களை ஒரு அதிகாரியாகவும் பார்த்துருக்கீங்க, உங்களோட அவருடைய அமைச்சரவையிலும் இடம்பெற்ற ஒருவர் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அதாவது மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் அவரை வந்து நிதி அமைச்சராக நியமிச்சாங்க. அப்பொழுது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, இவர் நிதி அமைச்சராக நியமிச்சிருக்காரு டாக்டர் மன்மோகன் சிங் என்று நிறைய குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த சூழ்நிலை எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னது போல நாட்டில் வந்து பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. குறிப்பாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. மக்கள் மத்தியில் வந்து பணப்பழக்கம் இல்லை, வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு, விலைவாசி குறைஞ்சி போச்சு. இந்த சூழ்நிலையில் பொருளாதார மாற்றம் வேண்டும் என்று நரசிம்மராவ் அவர்கள் முடிவு செய்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை ஒரு திறமையான பொருளாதார மேதை, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிதித்துறையில் பல பதவிகளாவது அனுபவித்தவர் என்ற முறையில் அவரை நியமித்தார். அவர் நியமிக்கும் பொழுதே அவர் வந்த உடனே, நிதியமைச்சராக வந்த உடனே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காம பெரிய அளவில் வந்து அதை விரிவுபடுத்தணும், இறக்குமதியை அதிகப்படுத்தணும், இறக்குமதியை வந்து கூடிய மட்டும் குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நிறைய துறைகளில் வந்து அதாவது இந்த இந்தியாவில் நிறைய கட்டுப்பாடுகள் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது இருந்தது. அந்த கட்டுப்பாடுகள்லாம் உடச்சி எறியணும். குறிப்பாக வந்து பெர்மிட் ராஜ், லைசன்ஸ் ராஜ்ன்றதெல்லாம் பூரா தூக்கி எறிஞ்சிட்டு யார் வேண்டுமானாலும் தொழில் ஆரம்பிக்கலாம், வெளிநாட்டிலிருந்து மூலதனங்களை கொண்டு வரலாம் என்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான அந்த திட்டம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம கை கொடுத்தது. அதனுடைய விளைவு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் தலை நிமிர்ந்து. அதன் அடிப்படையில் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது, விலைவாசி கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது, பல புதிய தொழிற்சாலைகள் வந்தன, வெளிநாட்டு மூலதனம் நிறைய வந்தது. அதுக்கு வந்து அடிப்படையா இருந்தவர் அதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அதுதான் வந்து இன்று வரை உலக அரங்கில் உள்ள அனைத்து தலைவர்களும் பேசுறது அதுதான் முக்கியமான காரணம்.